வீட்லயே நம்ம ஈஸியா எப்படி இட்லி பொடி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ உளுந்து ஒரு ஸ்பூன் பெருங்காயம்னு வச்சுக்கலாம். வச்சிங்கனாலே உடையிற அளவுக்கு கிறிஸ்பியா இருக்கும். மிக்சியில கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம். ஸோ பொடியை அரைச்சாச்சு. உடனே எப்பவுமே பாக்ஸ்ல போடாதீங்க. நம்மளோட கீ பொடி இட்லி ரெடி. இன்னொன்று பெல் பெப்பர்ஸ், கேப்சிகம் போடுறேன். ஸோ கார சட்னி, சாம்பாரோட 3 டைப்ஸ் ஆஃப் பெசரட்டு ரெடி. ஹாய் ஆல், வெல்கம் டு நம்ம தமிழ் வைப்ஸ். இன்னைக்கு வீட்லயே நம்ம ஈஸியா எப்படி இட்லி பொடி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்தி. இதுல கருப்புளுந்து சேர்ந்து பண்றது. பிளஸ் இந்த இட்லி பொடியை வச்சு 2 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸும் பார்க்கலாம். அதுவும் ரொம்ப எம்மியா இருக்கும். ரொம்ப சிம்பிள். நம்ம ரொம்ப ஃபேன்சியா இதை அரைக்கணும் அதை அரைக்கணும் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளா பண்ற மாதிரி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதுக்கு 250 கிராம்ஸ் ஆஃப் கருப்பு உளுந்து. உடைச்ச உளுந்து கிடைச்சா பெஸ்ட். பட் என்கிட்ட எனக்கு இந்த உளுந்து இருந்தது, முழு உளுந்து இருந்ததுங்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் மெஷர் பண்ணியிருக்கேன் 250 கிராம்ஸ். அப்புறம் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கடலைப்பருப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் ஆஃப் மிளகு, 1 ஸ்பூன் ஆஃப் சீரகம். எந்த ஸ்பூன்ல இதை மெஷர் பண்றீங்களோ அதுலயே இது ரெண்டையும் மெஷர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பொரிக்கடலை, பொட்டுக்கடலை 50 கிராம்ஸ். கட்டி பெருங்காயம் கொஞ்சம் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுல 15 நம்பர்ஸ் வரமிளகா, 10 பல்லு பூண்டு. தோலை ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ஸ்கின்னை மட்டும் உரிச்சிருங்க. அதுக்கு மேல உள்ள இருக்க லேயரை உரிக்க வேணாம். இதை நம்ம தட்டி சேர்த்துக்க போறோம். இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருள். இது கூட உப்பு மட்டும் ஆட் பண்ணணும், கல்லுப்பு. நம்ம இந்த பொடியை அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பெருங்காயம், கட்டி பெருங்காயம் வாங்கி, யூஸ்வலா பவுடர் பெருங்காயம் வாங்காதீங்க. அது இட் ஹேஸ் சம் கோதுமை மாவு கலந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால இந்த கட்டி பெருங்காயத்தை எப்படி ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்றதை நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். அப்புறம் இதை எப்படி இது பண்ணா, நான் மீன்வைல் என்ன பண்ண போறேன்னா, இந்த பூண்டை மட்டும் இடிச்சு வச்சுக்க போறேன். மிக்சில எல்லாம் போடாதீங்க. அதெல்லாம் ரொம்ப இதாயிடும். இதுல 1 2 இந்த மாதிரி இடிச்சிடணும். லைட்டா அதோட ஸ்கின்னுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பெருங்காயத்தை எப்படி மைக்ரோவேவ் பண்ணிட்டு கிரைண்ட் பண்றதுன்னு பாத்துக்கலாம். நான் எப்பவுமே லார்ஜ் பேட்ச்ல பண்ண மாட்டேன், ஸ்மால் பேட்ச்ல தான். இவ்வளவுதான். இது ஒரு ஸ்பூன் பெருங்காயம்னு வச்சுக்கலாம். அதை வச்சுட்டு மைக்ரோவேவ் சேஃப் பவுல்ல வச்சுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் ரோஸ்ட் பண்ணுங்க. அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம கிரைண்ட் பண்ணி ஸ்டோர் பண்றதுனால அதுதான். பட் நான் இப்ப ஸ்டோர் பண்ண மாட்டேன். இப்ப நம்ம வறுத்து அரைக்க தானே போறோம். அதனால அது கூட போட்டு அரைச்சுப்பேன். இல்லைன்னா நீங்க தனியா அது ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கலாம். ஒரு அயன் வடிச்சட்டி எடுத்துக்கிட்டீங்கனாலும் குட். பட் நான் இன்னைக்கு ஸ்மால் போர்ஷன்ஸ் தான் பண்ண போறேன். அதனால ஒரு ட்ரைப்ளை பேன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நல்லா அதை வாஷ் பண்ணி ட்ரை ஆயிருக்கணும். அதுல ஈரம் எதுவும் இருக்கக்கூடாது. நம்ம ஆயில்லாம் விட்டு ரோஸ்ட் பண்ண போறதுல தனித்தனியா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் எடுக்க போறோம். இந்த நான் முழு உளுந்து எடுத்தனால கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க உடைச்ச உளுந்து எடுக்கிறீங்கன்னா, கருப்பு உளுந்து, கொஞ்சம் கம்மி டைம் தான் எடுக்கும். நான் எக்ஸாக்டா எவ்வளவு மினிட்ஸ் ரோஸ்ட் பண்றேங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க 30 செகண்ட்ஸ் மைக்ரோவேவ் பண்ணோன்னே பெருங்காயம் இந்த மாதிரி பல்ஜ் ஆகிருக்கும். இதை நீங்க டைரக்டா மிக்சியில போட்டு கையில உடைச்சிங்கனாலே உடையிற அளவுக்கு கிறிஸ்பியா இருக்கும். மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு வரும். நம்ம கடையில வாங்குற பெருங்காயம் மாதிரியே. நான் இப்ப இந்த பொடிக்கு தான் அரைக்கிறேங்கிறனால மற்றதெல்லாம் அரைக்கும் போது இதையும் சேர்த்து அரைச்சிருவேன். நான் கரெக்டா ஒரு 8 to 9 மினிட்ஸ் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் இங்க ஸ்டவ்ல மீடியம் டு ஹை 5ல வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ யூஎஸ்ல இந்த மாதிரி ஸ்டவ் யூஸ் பண்றவங்களா இருந்தா இந்த 5ல வச்சு ஒரு 8 மினிட்ஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் இதுக்கு. இப்போ இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாமே தனித்தனியா ரோஸ்ட் பண்ணும். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ரோஸ்ட் ஆகும் இல்லையா. ஃபர்ஸ்ட் இதை உளுந்த ரோஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பொட்டுக்கடலை, அதே பேன்ல கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், இதனாலேயே மட்டும் நான் ஒன்னா போட்டு ரோஸ்ட் பண்றேன். இது எவ்வளவு நேரம் ஆகுதுங்கிறத எக்ஸாக்டா நான் உங்களுக்கு சொல்றேன். உளுந்து எப்படி ரோஸ்ட் ஆயிருக்குன்றத பாக்கணும்னா நீங்க சும்மா ஒரே ஒரு உளுந்தை மட்டும் எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பா உங்களுக்கு பைட் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பா இருக்கும். அதுதான் கரெக்டான பதம் இதுக்கு. இதெல்லாம் ரோஸ்ட் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு 5 to 6 மினிட்ஸ் தான் ஆச்சு. கருப்பு உளுந்து மாதிரி இல்ல, இந்த பொட்டுக்கடலை எல்லாம் நமக்கு எவ்வளவு நல்லா ரோஸ்ட் ஆயிருக்குங்கிறது நமக்கு பார்த்தாலே தெரியும். கலர் கொஞ்சம் டர்ன் ஆகும். ஸோ இதையும் அந்த பேன்லயே போட்டுக்கிறேன். எல்லாம் ஒன்னா போட்டு தான் அரைக்க போறோம். ஸோ எல்லாமே நான் ஒரே தட்டுல ஆடுறதுக்காக போட்டு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இதுல நம்ம இடிச்சு வச்ச பூண்டை போட்டுக்கிறேன் ரோஸ்ட் பண்றதுக்கு. இது எங்க அம்மாவோட ரெசிபி. என் பசங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இதுல கருப்புளுந்து, பொட்டுக்கடலை எல்லாமே குழந்தைங்களுக்கு நல்லா சத்தான விஷயம் தான். இந்த ஜாம் எல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலா காலையில ஒரு இட்லி இந்த பொடி இருந்துட்டா கூட, ஏதாவது சட்னி அரைக்க முடியாத அன்னைக்கு இருந்துட்டா கூட வெல் அண்ட் குட் தான்.
எங்க அதாவது என் பொண்ணு வந்து சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மாவோட கொஞ்சம் சாப்பாடை 4 இயர்ஸ் வரைக்கும் நல்லா சாப்பிட்டு வளர்ந்ததுனால எல்லாமே அவங்க பண்ற ரெசிபி தான் அவளுக்கு செட் ஆகும். அந்த கஞ்சி மாவு கூட சொல்லுவேன் இல்லையா, சத்து மாவு கஞ்சி, அதுமே மணிமா செய்யற பவுடர்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் ரெகுலரா குடிப்பா. இப்ப என் பையனுமே ரீசெண்டா தான் தெரிஞ்சது அவனுக்கு இந்த பொடி பிடிக்கும். மெயினா சாராக்காக தான் இந்த பொடி அரைச்சு வைப்போம். இப்ப பையனுக்குமே இந்த பொடி வந்து ரொம்ப பிடிக்குது. என் ஃப்ரெண்டு வீட்டுல அன்னைக்கு என் ஃப்ரெண்டு வச்சு ஊட்டுறா, பொடி வச்சு ஊட்ட சார் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாரு. ஸோ இந்த பொடி இருந்துட்டா எனக்கு பயங்கர ஹேண்டி. டிஃபன் பாக்ஸ் ரெசிபிஸ் இதை வச்சு என்னென்ன பண்ணலாம்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் கிறிஸ்பியா இதுலயே அந்த வரமிளகாவையும் போட்டுருந்தேன். ஸோ ரெண்டையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டா எல்லாமே முடிஞ்சது. கூட கொஞ்சம் கல்லுப்பு மட்டும்தான் வச்சு அரைக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல ஆற வச்சிருக்கேன். ஸோ நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சு எடுக்கணும். மிக்சி வந்து நல்லா ட்ரையா இருக்கணும். ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. நம்ம ஏன்னா இதை ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 monthsக்கே வரும். இது நல்லா மிளகாலாம் வறுத்தது, கார நெடி ஏறி இருக்கு. கூட வந்து உப்பு மட்டும் நான் ஆட் பண்றேன். ஸோ எவ்வளோ உங்களுக்கு நீங்க உங்க ஃபேமிலியில வழக்கமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரொம்ப ஃபைன் கிரைண்ட் பவுடரா பண்ண தேவையில்லை. நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ பொடியை அரைச்சாச்சு. உடனே எப்பவுமே பாக்ஸ்ல போடாதீங்க, ஏன்னா அது அந்த மிக்சியோட ஹீட்ல இருக்கும். கொஞ்ச நேரம் இந்த மாதிரி அதே பிளேட்ல ட்ரை பண்ணிட்டு அப்புறமா ஸ்டோர் பண்ணி வைங்க. ஸோ பொடி அரைச்சு முடிச்சாச்சு. நான் வந்து 2 வெர்ஷனா அரைச்சேன். சில்லியை கொஞ்சம் கம்மி பண்ணி பசங்களுக்கு அரைச்சு வச்சுக்கிட்டேன், அந்த பொடி நிறையா. சில்லி ஃபுல்லா போட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் காரமான வெர்ஷன், இன்னும் எனக்கு அந்த நெடி இருக்கு. நான் 15 சில்லி காட்டியிருந்தேன். அந்த 15 சில்லி போட்டீங்கன்னா நமக்கு காரம் கரெக்டா இருக்கும். பட் சின்ன கிட்ஸ் இருக்காங்கன்னா 10 மிளகாய் மட்டும் போட்டு அரைச்சு வச்சுக்கோங்க. சூப்பரா இருக்கும், பக்காவா வந்திருக்கு. இதை வச்சு 2 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். கீ பொடி இட்லி பண்ண போறேன். அதுக்கு வந்து ஆனியன் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டேன். கேப்சிகம், என்னென்ன கலர் பெல் பெப்பர்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கேரட்ஸும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் அந்த வறுத்த பேன்லேயே கீ பொடி இட்லி எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியமா வச்சுக்கோங்க. கீ வந்து கொஞ்சம் நல்லாவே தாராளமா விட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து கீ யூஸ் பண்ணலாமா, வெயிட் இல்ல, நம்ம இந்த கேக்கு பிஸ்கட் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கீயை தாராளமாவே குழந்தைங்களுக்கு டெய்லி 1 ஸ்பூன் கொடுக்கலாம். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன், அதுல ஒரு தப்பே கிடையாது. கீ வந்து நல்ல ஹெல்தி, அதனால கீயை வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணக்கூடாது, அது வெயிட் போடுதுன்ட்டு. ஸோ கீ விட்டுட்டு அதுல நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, உங்களுக்கு காட்டின எல்லாத்தையும் ஒன்னாவே போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அந்த கீல அந்த இட்லியும் போட்டு பொடியும் போட்டு எடுக்கலாம். நமக்கு பெரியவங்களுக்கு பண்றதா இருந்தா இதுல 2 வந்து கிரீன் சில்லி ஸ்லிட் பண்ணி போடுங்க. ஆனா நான் வந்து இது டிஃபன் பாக்ஸுங்கிறதுனால கிரீன் சில்லி அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா கிரீன் கேப்சிகம்க்கும் சில்லிக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ பசங்க வாயில வச்சிட்டாங்கன்னா ரொம்ப காரமா இருக்கும். இதுல வேணும்னா கிரீன் பீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லா கலர் பெல் பெப்பரையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே ஆகட்டும். சாட்டே ஆனதுக்கு அப்புறம் இட்லியும் போட்டு கொஞ்சம் பொடி போட்டுட்டு சாட்டே பண்றதுதான். இது வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன்லாம் ஆக தேவையில்லை. நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சாட்டே பண்ணிட்டு கொஞ்சம் கிரன்ச்சியா தான் இருக்கும். அதுல இட்லியும் போட்டுருங்க. இட்லியை போட்டு மினி இட்லி நீங்க பண்ணி வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ரை பண்ணிட்டு இதுல யூஸ்வலா சோயா சாஸ் அதெல்லாம் போட்டு சில்லி இட்லி வேற மாதிரி பண்ணுவாங்க, மஞ்சூரியன் இட்லி மஞ்சூரியன் மாதிரி. பட் அகைன் சாஸ் எல்லாம் எதுக்கு, நம்ம வந்து இதை மட்டும் சாட்டே பண்ணிட்டு இதுல நம்ம அரைச்சி வச்ச சிம் பண்ணிக்கோங்க. பொடி போடுறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிட்டு கூட போடலாம். சும்மா 1 ஸ்பூன் பொடியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு சாட்டே பண்ணி இறக்கிடுறதான். ஸோ தட் அந்த பொடி வந்து அந்த கீ இருக்கனால நல்லா அதுல ஒட்டிரும். வேணும்னா நீங்க கடைசியா ஒரு எக்ஸ்ட்ரா கீ 1 ஸ்பூன் கூட விட்டுக்கலாம், நல்லா அது இதாகிறதுக்காக. நம்மளோட கீ பொடி இட்லி ரெடி. இது கூட ஏதாவது ஒரு எக்கோ அந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ஹோல்சம் மீலாவே இருக்கும் பசங்களுக்கு. வேணுங்கிற எல்லா வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம். கிரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம், பீன்ஸ் எல்லாம் வேணும்னா கூட சாப்பிடுவாங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். செம டேஸ்டியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த பொடியை வச்சு பெசரட் எப்படி பண்ணலாம், ஒரு 2-3 வெரைட்டியா பண்ணி காட்டுறேன். இது வந்து ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா இருக்கும். நாங்க வந்து இதை பேன் கேக், மூங் தால் பேன் கேக்குன்னு கூட நிறைய நான் வீடியோஸ் பார்த்துருக்கேன். அப்படி கூட இது we can name it. ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கீ தடவிக்கோங்க. அதுல வந்து இந்த பெசரட்டு மாவு, பச்சைப்பயிறு தோசை மாவு, நான் 3 குட்டி குட்டி தோசை மாதிரி போட்டுக்கிட்டேன். அதுல வந்து 1ல கேரட் போடுறேன்,
இன்னொன்னு பெல் பெப்பர்ஸ், கேப்சிகம் போடுறேன், கிரீன் கேப்சிகம். ஸோ உங்க கிட்ஸுக்கு என்ன பிடிக்குமோ, என்ன இதுல வந்து அவங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மேல அந்த பொடி போட்டு நெய் போடுறதுனால அது செம ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். எனக்கு இதுல பிடிச்சது வந்து இந்த ஆனியனும் பொடியும் போடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் இதுல. ஸோ போட்டுட்டு என்ன பண்றீங்கன்னா, லைட்டா உங்க தோசை இதை வச்சு இப்படி லைட்டா அதோட மர்ஜ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தட் அது நம்ம திருப்பி போடும் போதும் அது இதாகாது, கீழே பிரியாது. லைட்டா பொடி போடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பொடி வேணும், பசங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்க காரமா அடிச்சிருக்கீங்க அது படி போடுங்க. பட் அந்த கீயும் அந்த பொடியும் சேர்ந்து இந்த வெஜிடபிளோட சூப்பரா இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு இது ஒரு நல்ல ரெசிபி. என் பொண்ணுக்குமே இதுல ஆனியன் பொடி தான் ரொம்ப ஃபேவரட் காம்பினேஷன். நான் வந்து ஒரு இந்தியன் பீடியாட்ரிஷியன்ட்ட தான் எங்கேயுமே பசங்களுக்கு போறேன். அவங்க ஆல்வேஸ் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, ப்ராசஸ் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க கீதா. பட் இந்த கீயை வந்து கீ எல்லாம் கொடுக்குறீங்களா, கீ, ஸ்வீட் பொட்டேட்டோஸ், அப்புறம் வந்து பீனட் பட்டர்ஸ், நிறைய நட் அலர்ஜிலாம் இல்லைன்னா பீனட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறீங்களா, நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறீங்களா, இதுதான் மெயினாக கேட்பாங்க. ஸோ நான் கொஞ்சம் இதில் ஹையில் வச்சுக்கிறேன், அப்போதான் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் குக் ஆகும். என்னன்னா மேலேயும் லைட்டாக நெய்யை ப்ரஷ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த பேன்ல இருக்க நெய்யவே நான் அப்படியே ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அந்த பொடி வந்து நல்லா அந்த நெய்யோட இதாகிடும். நம்ம திருப்பி போடும் போதும் அது அப்படியே இருக்கும். இப்போ ஒன் சைட் குக் ஆயிடுச்சு. குக் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். பெசரட்டு வந்து கொஞ்சம் குக்கிங் டைம் ஜாஸ்தி தான், ஸ்லோவாக குக் பண்ணணும். ஹெல்த்தியான 3 வெர்ஷன் ஆஃப் பெசரட்டு ரெடி. ஆனியன் பொடி பெசரட்டு, கேரட் பொடி பெசரட்டு, கேப்சிகம் பொடி பெசரட்டு. இது வந்து மூங்கால் பேன்கேக்ஸ்னு சொல்லியும் குழந்தைங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நடுவில் வந்து இந்த கார சட்னி எங்கள் வீட்டில் அரைச்சதான், இது ஒரு நியூ வெர்ஷன் ட்ரை பண்ணேன், சூப்பராக இருக்குது, செம ஈஸி. அந்த ரெசிபியும் நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். இது போல கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த பொடியை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கார சட்னி சாம்பாரோட 3 டைப்ஸ் ஆஃப் பெசரட்டு ரெடி.